காந்தியோட ஆசிரமத்தில் வந்து மகாதேவ தேசாய் வந்து செக்ரட்டரியாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. காந்திக்கு ஏற்கனவே 6 செக்ரட்டரி இருக்காங்க. இவர் 7ஆவதாக போய் சேர்றார். சேர்ந்தா இவருடைய இலக்கிய அறிவு, இவருடைய மொழியாற்றல் இதெல்லாம் வந்து காந்தியை கவர்ந்தனால தான் இவர் வந்து இவருடைய வேலையெல்லாம் விட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வந்து சேர்ந்தவர் ஒரு 2 வருஷத்தில் வந்து இவருடைய அந்தரங்க செயலாளராக இவருக்கு எல்லாமே செய்கிறவராக வந்து மாறுகிறார். ஏன்னா தண்ணி அதாவது ஏதாவது வெளியூர் பயணங்கள் போனால் தண்ணி கொண்டு போகிறதுலேருந்து அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறவராகவும், ஒரு பத்திரிகை நிறுவர் மாதிரி இவருடைய இவர் பேசுகிற பேச்சுகள்லாம் குறிப்பெடுக்கிறது செஞ்சு அதை வந்து கட்டுரைகளாக கொடுக்குறது. அதே மாதிரி இவருக்கு வர தபால்கள்லாம் இவர் தான் பிரித்து படித்து அதுக்கு காந்தி என்ன எழுதுவாருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவரே ரிப்ளை பண்ணுறது. காந்தியோட அப்படியெல்லாம் இவர் செய்கிறதுனால காந்திக்கு என்ன ஆகுதுன்னா அவருக்கு 2 மடங்கு அதிகமாக உழைக்க முடியுது. ஏன்னா அவருடைய பாதி வேலை இவர் எடுத்துக்கிறனால அவர் வந்து 2 மடங்கு மற்ற இதில் வந்து அந்த அவருடைய தேச தொண்டில் வந்து அதிகமாக உழைக்க முடியுது. அதனால் வந்து காந்தி இந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறான் அப்படிங்கிறதுனால வந்து காந்தி வந்து பெரும்பாலும் விட்டுறாரு. அவரே படித்து சிலருக்கு ரிப்ளை பண்ணால் முக்கியமானதை இன்னார் எழுதியிருக்காங்கிறத வச்சு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கார். அப்படிங்கும்போது ஆசிரமத்தில் வந்து இவருக்கு வந்து 1 மணி நேரம் நூல் நூக்குறதுக்கெல்லாம் வந்து டைம் கொடுத்து நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்லாம் அந்த கதர் நூல் நூக்குறதுக்கெல்லாம் டைம் கொடுத்து அதை பண்ண சொல்கிறாரு. அதையும் அவர் பழகிறார். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு அம்மையார் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்லேட்டுன்னு ஒரு அம்மையார் வந்து காந்தியை கேள்விப்பட்டு அந்த ஆசிரமத்தில் சேவை புரிகிறதுக்காக ஏன்னா அங்கே வந்து சேர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், இந்த மொழி ஹிந்தியோ என்ன மொழியோ இங்கே இருக்கிற கலாச்சாரம் மொழி எல்லாத்தையுமே படிச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் வராரு. இதே மாதிரி மகாதேவ தேசாய்க்குன்னா நிறைய மொழிகளை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கும் இருக்குது. அவருக்கு ஏற்கனவே வந்து குஜராத் தாய்மொழி, இது போக மகாராஷ்டிரா மொழி, வேறு மராத்தி, பெங்காலி, கொஞ்சம் சான்ஸ்கிரிட்டு, ஹிந்தி எல்லாமே அவருக்கும் தெரியும். இங்கிலீஷில் நல்ல புலமை இருக்குது அவருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அம்மையாரை பார்த்தோன்னே அவர் வந்து சரி நம்ம வந்து ஃப்ரெஞ்சு இவங்ககிட்ட கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு 1 மணி நேரம் ஃப்ரெஞ்சு சொல்லி தராங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மையாரும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு டெய்லி வந்து படிச்சுட்டு வராரு. இது காந்திக்கு தெரியாத நான் இவர் வந்து படிச்சுட்டு வராரு. 1 மணி நேரம் ஒதுக்கி படிச்சுட்டு வராரு. ஆனால் காந்திக்கு இது தெரிய வருது. இந்த மாதிரி 1 மணி நேரம் வந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தெரிய வருது. காந்திக்கு பயங்கரமான கோவம் காந்திக்கு. என்ன கூட்டம் அனுப்புகிறாரு, நீ வா அப்படின்னு சொல்லி வர சொல்லு வர அப்படின்னு சொல்லி கூட்டம் அனுப்புகிறாரு. மகாதேவ தேசாய் வந்து என்னமோ ஏதோ என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன புதுசாக ஃப்ரெஞ்செல்லாம் படிக்கிறியாமே அப்படின்னா ஆமாம் எனக்கு ஆர்வமாக இருந்தது ஃப்ரெஞ்சு படிக்கலான்னு. ஓ அதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி காந்தி கேட்குறாரு. இல்லை இதை 1 மணி நேரத்தை வந்து ஒதுக்கி தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கிலீஷ்காரங்களே வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஞ்சு தெரியாது. அவங்க வந்து ஃப்ரெஞ்சுலேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆன புக்ஸை தான் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெஞ்சு இலக்கியத்தை படிச்சுக்கிறாங்க. இலக்கியமோ கட்டுரைகளோ வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆனதை தான் படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா உனக்கே ஃப்ரெஞ்சு மேலே இப்படி ஒரு ஆர்வம் வந்ததுன்னா, ஏற்கனவே இயற்கையாக எனக்கு வந்து பல மொழிகளை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, அதனால் இதையும் அப்படின்னு சரி அதெல்லாம் சரி. நான் ஒன்றும் தப்பு பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீ பெரிய தப்பும் பண்ணிட்ட, அதோடு மட்டும் இல்லை, இன்னொன்று அது மட்டும் தப்பு இல்லை, இன்னொன்று வந்து அந்த அம்மா வந்து வேணா இனிமேல் வந்து நான் வேணா கற்றுக்காமல் இருக்கேன்னு சொல்லுவான். அதோடு மட்டும் இல்லை, நீ வந்து அதோட உன்னுடைய தப்பு முடியலை, இன்னொன்று இருக்குது அப்படிம்பார். என்னடா இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சொல்வார், அந்த அம்மையார் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க, இங்கே வந்து சேவை புரியணும், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், நம்ம மொழிகளை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் நீ ஃப்ரெஞ்சு கற்றி அவங்க 1 மணி நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணலாமா? நீ என்ன பண்ணுறனா, இனிமேல் டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு, அது உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நீ வந்து எப்போ உனக்கு அடுத்து பின்னால் உனக்கு வந்து டைம் இருந்தால் எப்போ வேணாலும் நீ ஹிந்தி பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க வந்தவங்களுக்கு தான் நீ கவனிக்கணும், அதை செய்ய அப்படிம்பார்.
அப்போ தான் வந்து அவர் வந்து தன்னுடைய தவறை உணர்வார். மகாதேவதாஸை வந்து நம்ம வந்து அவங்களுடைய இதையும் வந்து நம்ம இது பண்ணிட்டோம், நம்ம கேட்டனால அவங்க சரின்ட்டாங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்த நோக்கத்தை நம்ம மறந்துட்டோமே. அதை காந்தி சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டும்போது ஆஹா சரிதான், காந்தி சொல்கிறது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து பிறகு இவர் வந்து அவங்களுக்கு வந்து 1 மணி நேரம் டெய்லி வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். நல்லா இருந்தது, டச்சிங்காக இருந்தது. இதை 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு நண்பர்கிட்ட வந்து அதை பகிர்ந்துக்கிட்டேன். ஓகே ஓகே. ஒரு வேலை எப்படி பார்க்கணும், ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், அந்த ஒரு சூழ்நிலையை மகாத்மா காந்தியும் அவருடைய செக்ரட்டரி அவர் மகாதேவ் தேசாயும் எப்படி அதை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பிரான்ஸ்லேருந்து ஸ்லேட்டுங்கிற ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க வர்றதுடைய நோக்கம் காந்தியத்தையும் ஆசிரம வாழ்க்கையும் வாழ்றாங்க. அவங்களுக்கு மீரா பென்னு பேர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் இங்கே இருந்து அந்த வாழ்க்கை முறைலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க வரும்போது 1 வருஷத்துக்கு தான் வர்றோம், 1 வருஷத்துக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. காந்தியத்தையும் ஆசிரம வாழ்க்கையும் கற்றுக்கிறது தான் வர்றாங்க. அப்படி வந்தவங்ககிட்ட இவருக்கு மொழிப்பற்று அதிகமாக இருந்தனால அவங்ககிட்ட இருந்து நம்ம ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறார். ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டும் போது வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருந்த காந்திக்கு தெரிய வருது. காந்தி கூப்பிட்டு பேசுகிறார், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் மனசுக்கு ஓடுது, நம்ம ஒரு புதுசாக ஒரு மொழியை கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து காந்தி பாராட்டுவார் அப்படின்னு நினைக்கிறார். அந்த காந்தி பாராட்டுவார்னு நினைக்கும் போது வந்து அவர் நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கேன், 1 மணி நேரம் இதுக்குன்னே ஒழிக்கேன், மற்ற வேலையெல்லாம் இருந்தாலும் அந்தந்த நேரங்களெல்லாம் சில நேரத்தை எடுத்துகிட்டு செய்கிறேன். காந்தி வந்து இவருக்கு கொடுத்த நேரங்கள் ரொம்ப குறைவு. எல்லாத்துக்குமே ஒரு நேரம், நூல் நூக்கிறதுக்கு, அவர் மொழிபெயர்க்கிறதுக்கு, அவருடைய இலக்கியம் படிக்கிறதுக்கு, அவருடைய சாதாரண மற்ற ஆசிரம வாழ்க்கையை எதிர்ன்றதுக்கு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன தகவல் எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவார். அப்போ அந்த நேரத்தில் ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது. அந்த ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும்போது வந்து தகவல் பரப்ப வேண்டியது விஷயங்கள் நிறைய ஏராளமாக இருக்குது. ஏராளமாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் நேரத்தை எடுத்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் இதாக சொல்லுவார். அது காந்தி சந்தோஷப்படுவார்னு சொல்லுவார். சரி, அவங்க ஸ்லேட் அம்மையார் வந்து இந்தியாவுக்கு ஆசிரமத்துக்கு வந்த நோக்கம் காந்திய வாழ்க்கையும் ஆசிரமத்தையும் கற்றுக்கிறதுக்காக தான். அதை விட அதுக்கு மேலே அவங்க மொழியில் வேண்டாம், இந்த மொழியில் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிறது தான் தேடி வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்களுக்கு நீ இதை படிக்கிறது மூலமாக அந்த மொழியும் அந்த கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்தின அப்படின்னா இந்த கலாச்சாரத்தை இதுவும் எப்படி ஒட்டும். அவங்களுக்கு 1 மணி நேரத்தை நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன இருக்குது, அதனால பாதிப்படைகிறது யார்? உனக்கு நீ இதை வந்து செய்கிறதுனால, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதுனால உன்னுடைய நேரம் ஒதுக்கீடு இருக்கு இல்லையா? ஃப்ரெஞ்சு மொழி ஒரு கற்றுக்கிறோம். அந்த ஃப்ரெஞ்சு மொழி ஏன் கற்றுக்க வேணாம்ங்கிறத நீங்கள் சொன்ன வாசத்துக்கு ஃப்ரெஞ்சு மொழியை ஆங்கிலேயர்களே விரும்பாமல் ஆங்கிலத்தையே விரும்பாமல் அவங்க நான் அதுலேருந்து கற்றுக்குறாங்க. அந்த மொழியை போய் நீ போய் கற்றுக்க விரும்புறியே அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெஞ்சு மொழியை சொல்கிறது. நீ கற்றுக்கிட்டதுனால உனக்கு 1 மணி நேரம் பாதிப்புனால இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினால் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்லையே, அது பூரா தேர்ந்து போயிருமே. உன்னுடைய நோக்கமோ அவங்களுடைய நோக்கமோ இருப்பிடத்து நோக்கமோ வந்த நோக்கமோ மாறிடுமே. அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை எப்படி காந்தி பகுத்து பார்த்து அதனுடைய குறைகளை சுட்டி காமிச்ச போது மகாதேவ் தேசாய் உணர்ந்துருவார், இதுதான் தவறு, இப்படித்தான் இருக்கணும். இந்த தவறை வந்து நான் என்னோட நண்பர்கிட்ட சொல்லும்போது மிக பிராங்கியம் அடைஞ்சாங்க. எனக்கு சொல்கிறதுல ரொம்ப திருப்தி. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், இப்படித்தான் நானும் பார்க்குறது வழக்கம். இது இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம இப்போ உட்காந்துருக்கோம், எல்லா வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கோங்கிறது இல்லை, இந்த வேலைக்காகவே நம்ம உட்காந்துருக்கோம், இந்த வேலையை எப்படி ரசித்து உட்காந்துருக்கோம். நல்லா ஒரு டீ சாப்பிட்டு ஒரு நண்பரை கூப்பிட்டு பேசிட்டு நல்லா இலக்கிய சூழ்நிலையை கொண்டாக்கிட்டு அந்த இலக்கிய சூழ்நிலையில் நாஞ்சில் நாடா நம்ம பக்கத்தில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டே நம்ம பேசுகிறோம். நாடா நாஞ்சில் நாடா. அதில் நேற்று நம்ம பார்த்த பாடல் இருக்கு இல்லையா, நாராய் நாராய் வா செங்கால் நாராய். அந்த பாடல் வந்து எனக்கு இதாகி ஒரு குழந்தையை நான் பார்க்க வேண்டியது இருந்தது. அதனுடைய 1 வயசு இப்போ பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அப்போ ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம். கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு நோட்டு ஒன்று எழுதி தான் கொடுக்கணும்னு வந்துச்சு. எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வந்தது. வாராய் மாறா வாராய் மாறா வாராய் 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 மாறா நாராய் வாரா செங்கால் நாராய். இதுக்கு இந்த பாடல் வாராய் மாறா பையனுடைய பேர் வந்து மாறன், அவங்க பெட்ரோல் வச்ச பேர். வாராய் மாறா வாராய் மாறா வாராய் 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 மாறா. இதுதான் எழுதி கொடுத்துருந்தேன். சிறப்பாக இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து கடைக்கு போனாங்க, என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டாங்க, பனங்கிழங்கு வாங்கிட்டு வான்னு. பனங்கிழங்க பிரிச்சோம்னா நாரவாய் வச்சு அப்படியே பிரிச்சா சாப்பிடும் போது சில பேர் வைவானுங்க, நாரவாயா அப்படி பாருங்க, என்ன நாரவாயா அண்ணன் இப்படித்தான் இருக்கு நாக்கு.
பனங்கிழங்கு வேக வச்சு அதை பிரித்து சாப்பிடும்போது அப்போ வாய் அதோட யாரையோட வாய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. சிறப்பு 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 சிறப்பு. கற்பனை.